நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பானிஷ் செர்ரி, புல்லட் வுட் ட்ரீன்னு சொல்லுவாங்க, மகிழ மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது மகிழ மரம். இது அதிக அளவில் சாலை ஓரங்களில் பார்க்கலாம், கோயில்களில் பார்க்கலாம். கோயில்களில் அதிக அளவில் இந்த மகிழ மர தீர்த்தம் கொடுப்பாங்க. கோயில்கள் மற்றும் சாலை ஓரங்களில் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய மரம் இந்த மகிழ மரம். இந்த மரத்தோட பழங்கள் பார்க்குறீங்க. பழங்கள் ஆரஞ்சு கலரில் சின்ன சிறிய வடிவத்தில் இருக்கும். பழம் நல்ல சுவையாக இருக்கும். அதிகம் சாப்பிட்டா அது தொண்டையை கட்டும், தொண்டையில் கரகரப்பை ஏற்படுத்தும். அளவாக சாப்பிட்றது நல்லது. இந்த மகிழ மரத்தோட இலைகள், பூக்கள், காய், பழம், பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மகிழ மரத்தில் உள்ள மருத்துவ குணங்களை ஒன்றொன்றாக வரிசையாக பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பானிஷ் செர்ரி, புல்லட் வுட் ட்ரீன்னு சொல்லுவாங்க, மகிழ மரம். மகிழ மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனோட பழங்களை பார்க்குறீங்க. பழங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை உடச்சி பார்த்தீங்கன்னா லேசாக பால் வடிகிற மாதிரி இருக்கும். காய்களை உடைச்சிங்கன்னா அதில் பால் வடியும். இந்த மரங்கள் சாலை ஓரங்களில் நிழல் தரும் மரங்களாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷோ பிளான்ட்டாக எல்லா பக்கமும் பார்க்கலாம். இப்போ பார்த்து இதை நல்லா ஷேப்பை கட் பண்ணி வச்சா நல்லா வளரக்கூடிய மரம் இது. இந்த மகிழ மரத்தோட பூக்கள் நல்லா வாசனையானது. இந்த மகிழங்காய் பார்த்துருப்பீங்க. மகிழங்காயை நசுக்குனீங்கன்னா அது உள்ள பால் மாதிரி வரும். இந்த மகிழம் காயை லேசாக நசுக்கி அதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து பல் வலி உள்ள இடங்களில் அதை கொஞ்சம் சிறிது நேரம் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தால் அந்த பல் வலி உள்ள இடங்களில் உள்ள நச்சுக்கள் வெளியில் ஏறும். அதே மாதிரி இதை சிறிது நேரம் வாயில் மென்று வச்சுருந்தாலும் அந்த பல்வலி குறையும். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மகிழ மரத்தோட பழங்கள். ஆரஞ்சு கலரில் இருக்கும், சிறு பழங்களாக இருக்கும். அது உள்ள விதைகள் இருக்கும். இந்த மகிழ மரத்தோட பழத்தை எடுத்து அதோட விதைகளை நீக்கி விட்டுட்டு அந்த பழத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு கற்கண்டு சேர்த்து காய்ச்சி காலை மாலை என்று குடித்து வருவதால் பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது இது. ஆண்களுக்கு விந்து முந்துதலை சரி செய்யக்கூடியது. அது மட்டுமல்லாமல் சிறுநீரோடு இரத்தம் கலந்து வெளிவருவதை தடுக்கக்கூடியது இந்த தீநீர். நண்பர்களே, மகிழ மரத்தோட பூக்கள் சிறு பூக்களாக இருக்கும், கொத்து கொத்தாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட பழங்கள் விதையோடு சேர்த்து எடுத்து ஒரு 4-5 பழங்கள் சேர்த்து காய்ச்சி கற்கண்டு சேர்த்து அதனோட பாலும் சேர்த்து குடித்து வருவதால் ஆண் பெண் உறவு மேம்படும். அது மட்டுமல்லாமல் உடலில் உள்ள நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. ஆண்களுக்கு விந்து முந்துதலை சரி செய்யக்கூடியது. இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க தீநீராகும். அது மட்டும் இல்லாமல் இதே தீநீரை குடித்து வருவதால் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு மகிழ மர பூக்களை எடுத்துக்கொண்டு அதனுடன் நீரிட்டு காய்ச்சி பால் பனங்கற்கண்டு சேர்ந்து அவ்வப்பொழுது குடித்து வருவதால் உடலுக்கு வலிமை தரக்கூடியது, இம்யூனிட்டி பவர் கூட்டக்கூடியது. நண்பர்களே, ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பார்கள். கருவேலம் பொடியில் பல் துவக்கிவிட்டு
மகிழ மர பூத்தி நீரில் வாய்க்கொப்பளிப்பதால் பல் நோய்கள் வராது. நண்பர்களே, மகிழம் பூ எப்போ கிடைச்சாலும் அதை சேகரித்து வைத்துக்கொண்டு காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு இந்த மகிழம்பூ காய வைத்து பொடி செய்த மகிழம்பூ அரைக்கரண்டி எடுத்துக்கொண்டு அதனுடன் பால் கலந்து காய்ச்சி காலை மாலை என்று குடித்து வருவதால் காய்ச்சலை போக்கக்கூடியது. இது உடல் வலியை போக்கக்கூடியது, தலைவலியை சரி செய்யக்கூடியது, சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை சரி செய்யக்கூடியது, உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, மகிழ மரத்தோட விதைகள், அந்த பழத்தை தோலை எடுத்து விட்டுட்டு அந்த விதைகளை காய வச்சு பொடி செய்து சுடுநீர் கலந்து குடித்து வருவதால் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது இந்த மகிழ மர விதை. நண்பர்களே, ஸ்பானிஷ் செர்ரி மகிழ மரத்தோட பட்டைகளை எடுத்து காய வச்சு பொடி செய்து அந்த பொடியுடன் சிறிது உப்பு சேர்த்து பல் துலக்கி வருவதால் பல்வலிகள் சரியாகும். சூத்தை பற்களில் உள்ள பூச்சிகள் வெளியேறும், பல் ஆட்டம் சரியாகும். நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு அதனோடு மகிழ மர பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதனோடு உளுந்து, காய்ந்த மிளகாய் இட்டு வதக்கி அதனோடு உப்பு சேர்த்து அரைத்து ஒரு துவையலாக தினசரி சாப்பிட்டு வரும் பொழுது ஆண் பெண் உறவு மேம்படும், மேல் இன்ஃபர்டிலிட்டி சரியாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பானிஷ் செர்ரி மகிழ மரத்தோட பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மகிழம் பழம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவை கொண்டது. இந்த பழம் சாப்பிடக்கூடியது. இது நல்ல சத்தான பழமும் கூட. அளவாக சாப்பிடும் பொழுது மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது, உடலுக்கு பலன் கொடுக்கக்கூடியது, ஆண்மையை பெருக்கக்கூடியது, பல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த மகிழம் பழம்.